தற்போது கிடைக்கப்பெற்ற முக்கிய தகவல். ஓபிஎஸ்ஸிடம் கதறி அழுத ஆதரவாளர்கள். நண்பர்களே, நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய ஒரு அரசியல்வாதியாக இருந்தவர் தான் நமது ஓபிஎஸ் அவர்கள். ஆனால் இன்று நிலைமை என்பது எப்படி இருக்கிறது அப்படின்னு பார்த்தா, ஓபிஎஸ் பின்னால் இருக்கக்கூடிய அனைத்து ஆதரவாளர்களும் திமுக, அதிமுக போன்ற கட்சிகளிலே இணைஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதுலயும் குறிப்பாக ஓபிஎஸ் அவர்களை பொறுத்த வரைக்கும் 2026 சட்டமன்ற தேர்தலிலே அவருடைய நிலைப்பாடு என்ன அப்படிங்கிற தகவல் இதுவரைக்கும் யாருக்கும் தெரிய கிடையாது. அதாவது ஓபிஎஸ் ஒரு அறிக்கை கொடுக்கிறார் என்றால் அந்த அறிக்கை முழுமை பெறாது அப்படின்னு சொல்லும். அதை எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா, இப்ப திருச்சியிலே முதல் மாநாடு முப்பெரும் விழா அப்படின்னு சொல்லி மாநாடு நடத்தினார் ஓபிஎஸ் மாநாடு நடத்தல, வைத்திலிங்கம் நடத்தி காமித்தார். அடுத்து இரண்டாவது மாநாடு கோவை அப்படிங்கிற அறிவிப்பை கொடுத்தார். இல்ல அதுக்கப்புறம் இரண்டாவது மாநாடு மதுரை அப்படிங்கிற அறிவிப்பை கொடுத்தார். இந்த ரெண்டு அறிவிப்புமே வெற்று அறிவிப்பா போயிருச்சு. அதுக்கடுத்து இரண்டாவது மாநாடு மிக விரைவாகவே, அதாவது காலவரையின்றி ஒத்திவைக்கப்படுகிறது, தொண்டர்கள் விருப்பப்படி மிக விரைவாகவே நடத்தப்படும் அறிவிப்பை கொடுத்தார். அதுவும் இல்லாம போய் 234 தொகுதிகளிலும் நாங்கள் மக்களை தேடி பயணம் செய்ய போகிறேன், மக்களிடத்தில் நேரடியாக எனக்கு அதிமுக நடந்த அநீதிகளை சொல்ல போகிறேன், அந்த பயணம் கோவையிலிருந்து தொடங்க போகிறது என ஓபிஎஸ் அறிவிப்பை கொடுத்தார். இந்த வரைக்கும் கோவையிலிருந்து அந்த பயணம் தொடங்கவே கிடையாது அப்படின்னு கூட சொல். இப்படித்தான் ஓபிஎஸ் கொடுக்கக்கூடிய அறிவிப்புகள் அனைத்தும் வெறும் வெற்று அறிவிப்புகளாகவே போய்கொண்டு, தை பிறந்தால் வழி பிறக்கும், தை பிறந்த உடனே நான் கூட்டணியை அறிவிப்பேன் என சொன்னார் ஓபிஎஸ். ஆனால் இன்று தை மாதம் இருக்கக்கூடிய 30 நாட்களுக்கு மேல் இருக்கிறது. அந்த 30 நாட்களுக்குள் ஏதேனும் ஒரு நாள் நான் அறிவிப்பேன் அப்படி நிலைப்பாட்டுக்கு வந்து விட்டார். ஏனென்றால் ஓபிஎஸ் பாத்தீங்க அப்படின்னா எந்த ஒரு அரசியல் கட்சியும் கண்டுகொள்ளாத நிலையில் தான் இருக்கிறது. ஓபிஎஸ் அவர்களை பொறுத்த வரைக்கும் அவர் குடும்பத்திற்கு மட்டும்தான் செலவுகள். அதேபோல் தொண்டர்கள் யாருக்கும் எந்த ஒரு செலவுகளையும் செய்ய மாட்டார், தொண்டர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டார் அப்படிங்கிற தகவல் கூட சமீப காலமாகவே இணையதளங்களிலே உலா வந்து கொண்டு. இப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழலில் ஓபிஎஸ் அணியில் இருக்கக்கூடிய மீதம் இருக்கக்கூடிய அந்த கொஞ்ச தொண்டர்களும் ஓபிஎஸ்ஸிடம் நேரடியாகவே புலம்பக்கூடிய ஒரு சூழல் என்பதுதான் ஏற்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. பன்னீர்செல்வம் அவர்கள் தனது இல்லத்தில் செய்தியாளர்களுக்கு பேட்டி அளித்துக் கொண்ட போது அங்கு ஒரு எதிர்பாராத மற்றும் நகைச்சுவையான சம்பவம் என்பது அரங்கேறியது. அவர் கூட்டணி பற்றி பேசிக் கொண்ட தருணத்தில் அங்கிருந்து தொண்டர் ஒருவர் உணர்ச்சி வசப்பட்டு ஒரு கோரிக்கையை வைத்திருக்கிறார். அவர் ஓபிஎஸ்ஐ பார்த்து, ஐயா சீக்கிரம் ஒரு நல்ல முடிவை சொல்லுங்கள், தினம் தினம் செத்து பிழைக்கிறோம் என்று அலறாக கத்தியதும் அங்கே கூடியிருந்த செய்தியாளர்கள் மற்றும் தொண்டர்களிடையே பலத்த சிரிப்பலை எழுந்திருக்கிறது. அந்த தொண்டரின் ஆதங்கம் கலந்த வேண்டுகோளை கேட்ட ஓபிஎஸ் அவர்களுடன் புன்னகையோடு அந்த சூழலையும் கையாண்டார் அப்படிங்கிற மாதிரி செய்திகள் என்பது வெளியாகி இருக்கிறது. அதாவது எடப்பாடி பழனிசாமி கட்சியை மிகப்பெரிய ஒரு இயக்கமாக உருவெடுத்துக் கொண்டு போய் கொண்டிருக்கிறார். ஆனால் ஓபிஎஸ் அவர்களை பொறுத்த வரைக்கும் யாருடன் கூட்டணி அப்படிங்கிற நிலைப்பாட்டை அறிவிப்பதற்கே பல மாத காலங்கள் என்பது ஆகிக் கொண்டிருக்கிறது. இப்படியே சென்றால் கண்டிப்பாக ஓபிஎஸ் அதிமுக அரசியலிருந்தே ஓரம் கட்டப்பட்டு விடுவார். கொஞ்ச நஞ்சம் இருக்கக்கூடிய அந்த 1000-2000 தொண்டர்கள் கூட பாத்தீங்க அப்படின்னா அதிமுக திமுக இணைந்து விடுவார்கள். ஓபிஎஸ் அரசியலே ஓய்வு வரக்கூடிய ஒரு சூழல் என்பதுதான் உருவாகும் அப்படின்னே கூட சொல்லலாம். ஓகே गाइस, வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிருங்க. அப்படி நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஒரு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க.